வணக்கம் நேர்களே. நியூஸ் 7 தமிழ் நேர்கள் அனைவருக்குமே இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ எப்போவுமே நம்ம வந்து பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நிறைய படங்கள் வெளியாகும், நிறைய பொங்கல் சாப்பிடலாம், மாட்டெல்லாம் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ படங்கள் வரிசையில் இந்த பொங்கலுக்கு வந்து 5 படங்கள் வெளியாகிருக்கு. அதில் ரொம்ப பேசப்படுற படம் பார்த்தீங்கன்னா 3, அதில் கெத்தும் ஒன்று. ஸோ கெத் அப்படின்னு சொல்லும் போது உதயநிதி வந்து நியூ இயர் அப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார். ஹீரோட்ட பார்த்து பேசினா போதுமா, வில்லன்ட்டு பேசணும் இல்லையா? ஸோ படத்துடைய வில்லன் விக்ராந்த் காத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து தாக்க படத்தில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிங்க. இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் நடிச்சிருக்கீங்க. ஸோ கெத்து படத்தில் உங்களை பற்றி நான் உதயநிதி சார்கிட்ட நியூ இயர்க்கு ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். அவர் சொல்லியிருந்தாரு, ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரம், தமிழ் இது வரைக்கும் பார்க்காத கதாபாத்திரம். ஸோ என்ன கதாபாத்திரம் பண்ணுறீங்க கெத்தில்? கெத்தில் வந்து ஒரு ஸ்னைப்பராக பண்ணுறேன். ஸ்னைப்பர்ன்றது நம்ம ஆடியன்ஸுக்கு புதுசாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய இங்கிலீஷ் படங்களில் பார்த்துருப்போம். அந்த அமெரிக்கன் ஸ்னைப்பர் இந்த மாதிரி நிறைய ஏன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஷூட்டர் ஸ்னைப்பரை பற்றி தெரியாது இங்கே. அந்த ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கேன். இந்தியன் நேவியிலேருந்து மார்க்கோஸ்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து எக்ஸ்பெல் ஆன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய ரீசர்ச் எப்படி இருந்துச்சு, உங்கள் ட்ரைனிங் எப்படி இருந்தது? இல்லை, ட்ரைனிங் வந்து டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கப்புறமா அவர் சொன்ன விஷயம் வந்து, நீ ஃபிசிக்கலாக வந்து இப்படிலாம் வேணும். ஏன்னா ஒரு ஒரு நேவியில் இருக்கிற ஒருத்தர்னா வந்து உடம்பு நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபேஸில் வந்து சதை இருக்கக்கூடாது, ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு ரெடி ஆகிட்டோம். நான் அதுக்கப்புறம் கேட்டேன், ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா சார்? ஒரு ரெஃபரன்ஸ் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னோடனே. பட் ஆனால் அங்கே ஸ்பாட்டில் சொல்லும் போது நீங்கள் கேட்ட கேள்வியை தான் அவரும் சொன்னார். ஒரு ஒரு ஹைலி எக்யூப்டான ஒருத்தன் வந்து அவனோட கான்சென்ட்ரேஷன் ஒரு விஷயத்துல தான் இருக்கும். அப்படி தான் போயிருப்பாங்க. ஏன்னா படத்தில் வந்து டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைலாக் தான் எனக்கு படத்தில். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஆட்டிடியூடு, லுக்ஸு அப்படி தான் இருக்கும். ஸோ அது என்ன டயலாக்னு ரீகால் பண்ணி இன்னொருத்தனை கொல்ல நினைக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஆட்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும்னு ஒரு டைலாக் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு நேவி அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு சாதாரண ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஹைலி எக்யூப்டான ஒரு ஆளுக்கும் நடக்கிற விஷயம்தான். இங்கேருந்து வந்துட்டு வந்து இறங்கி பேசிக்கிட்டுலாம் இருந்தாங்கன்னா செட் ஆகாதுன்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஏதாவது படம் ஹாலிவுட்டில் வந்து பார்த்தீங்களா, அப்சர்வ் பண்ணீங்களா, அவங்க எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அந்த இல்லை, நான் கேரக்டர்? கேட்டேன் சார் எதாவது பார்க்கணுமா, இந்த மாதிரி எதாவது பண்ணணுமா? அதெல்லாம் எதுவுமே வேணாம் பிரதர், நீங்கள் அப்படியே பிளாங்காக வாங்க, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா வெறும் இந்த லுக்கு இதெல்லாம் தான். அதுக்கும் வந்து இந்த இந்த லுக்கு இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கணும், ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஒரு பாய்சன் லென்ஸ்லாம் போட்டுவிட்டு ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே பாதி கேரி பண்ணிடுச்சு. ஸோ நெகட்டிவ் ரோல் பண்ணுறது எப்படி இருந்தது? இது வரைக்கும் நீங்கள் ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க. ஸோ நெகட்டிவ் ரோல் பண்ணும்போது நீங்கள் மக்கள் வந்து உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்து அந்த ரோலை பண்ணீங்க? எதுவுமே எதிர்பார்க்கலங்க. இது இந்த இந்த ரோல் வந்திருக்கு. இது நல்ல என்ன பெரிய டீமு, நல்ல ப்ரொஜெக்ட் பண்ணணும். நம்ம வந்து பெஸ்ட்டை கொடுப்போம். அதுக்கு மேலே ரிசல்ட்டு என்னன்றது நமக்கு தெரியாது. பட் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். எதுவுமே எதிர்பார்க்கல. ஐம் ஓப்பன் ஃபார் எனிதிங். எல்லாமே ஒன்று தான். இல்லை, ஆக்டிங் எல்லாமே ஒன்று தான். ஓகே. ஸோ படம் வந்து ரொம்ப வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. வில்லனாக ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க. இதுவுமே வர ரோல்ஸ் வந்து எதுவாக இருக்கும் உங்களுக்கு? எந்த மாதிரியான ரோல்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? வரும்போது என்ன மாதிரி ரோல்ஸ் சூஸ் பண்ணி பண்ணுவீங்க? இல்லை, அதுதான் நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து நெகட்டிவ் தான் பண்ணணுன்றது இல்லை. உடனே நெகட்டிவும் பண்ணக்கூடாது. உடனே நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து உடனே ஒரு வில்லன் அப்படி வில்லனாக பண்ணுறாருப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு படத்தில். ஆமாம், ஐம் ஓப்பன் ஃபார் எனிதிங். படத்தில் முக்கியத்துவமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே. ஸோ உங்களுடைய சக்ஸஸ் இப்போ வந்து வந்துட்டு இருக்கு, ஆனால் ஃபெயிலியர்ஸ் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங் உங்களை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கு? நீங்கள் என்ட்ரு ஆகும்போது உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்தது? இப்போ இவ்வளோ விஷயங்கள் பார்த்து என்ன சொல்லுவீங்க? சரி, நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இல்லையா? எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா? பிகினிங்கில் வந்து விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன். தெரியாது. சினிமானா வந்து ரொம்ப ஈஸி, பண்ணால் வந்து வெறும் ஃபேமு இப்படி தான் நினச்சோம். பட் அது மீறி என்ன இருக்குன்றது, சினிமாவில் வந்து ஜெயிச்சா தான் மரியாதைன்றது எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போது அது ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கிது. ஸோ எல்லா விஷயம் அதுதான். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே கூட கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணி அது இப்போ என்ன பயங்கரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, டீட்டெயிலிங் அவ்வளோ பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர்லலாம் ஆக்டிவாக இருக்க பர்சனா? இல்லை, நான் எப்பயாவது பார்ப்பேன்.
பட் எனக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப யூஸ் பண்ண தெரியாது. ட்விட்டர்லலாம் வந்து ஆக்டிவாக தான் இருக்கேன். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து படங்கள் வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிரிட்டிக்ஸை தவிர்த்து பப்ளிக்கே வந்து படம் இன்டர்வெல்லே வந்து படம் எப்படி இருக்குன்ற மாதிரி ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் போட்டுன்றாங்க. ஸோ அவங்க வந்து ரிவ்யூ கொடுக்கும்போது அது ஒரு சர்ச்சை ஆச்சு. இது மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வந்து அதுக்குன்னு ஆளுங்க இருக்கும்போது நீங்க ஏன் பண்றீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்க கருத்து இதை என்னவா பற்றி இருக்கு? சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்க. அதனால் நீங்கள் பெரிய ஆளே பார்த்து கேளுங்க. அது அவங்க இப்போ எனக்கு தெரியல. அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா 2 பக்கமும் இருக்கு இல்லையா? ஆடியன்ஸ் சைடில் பார்த்தோன்னா நாங்கள் தானே காசு கொடுத்தோம், எங்களுக்கு தானே படம் எடுக்கிறீங்கன்றது ஒன்று இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதனால நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆகுதுங்கிறதும் இருக்கும். ஸோ இது இது டிபேட்டாக வந்து சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. ஸோ என்ன ரோல்ஸ் வந்து நீங்க படிச்ச உடனே புக்ல படிச்ச உடனே எனக்கு இந்த புக்ல இந்த கேரக்டரை வந்து படமா பண்ணணும்னு ஆசையா இருக்கு, யாராவது எடுத்தா கண்டிப்பா பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது புக் இருக்கா? ஒரு கதை, ஒரு ரோல்? இல்லை அந்த மாதிரி இல்லை. எனக்கு புக்கெலாம் ரொம்ப படிக்கிற இது இல்லை. இல்லை இருந்தால் ஒழுங்காக படிச்சிருப்போமே. நம்ம புக்கு படிக்க மாட்டேன். பட் எனக்கு வந்து விஜயண்ணா கூட இல்லைன்னா அஜித் சாரோட வந்து நெகட்டிவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. அண்ட் உங்களுடைய படம் ஃபர்ஸ்ட் படம் வெளியான போது வந்து விஜய் அவருடைய ரிலேட்டிவ் அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? அந்த ப்ரெஷரை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா ஒருத்தரை தெரிஞ்சு இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும். அதை விட நம்மள தெரியாதவங்க இருக்காங்க அப்படின்றது நமக்கு அங்க இருக்கும்போது தான் தெரியும். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதுதான் இப்போது விஜயண்ணா அவ வந்து இருக்கிறதுனால விஜயோட தம்பி அப்படின்ட்டு உள்ளே வர முடிஞ்சது, ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது தெரியல. அது தெரியறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நமக்கு நம்ம டேலண்ட்டை வளர்த்துக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது விஜய் தம்பி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஓகே அப்படின்ட்டு போயிட்டோம். பட் அது கேரி ஆகலை. அதுக்கு நம்ம என்ன ட்ரெயின் ஆகணுன்றது புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு தான். அது ஆக்சுவலாக வந்து ஒரு விதத்தில் ப்ளஸ், ஒரு விதத்தில் மைனஸ். மைனஸ். ஓகே. ஸோ அது ஓப்பனிங் கொடுத்து தான், ஆனால் நம்ம வந்து அதை ஸ்டெப்பிங் ஸ்டோனா ஆமாம், யூஸ் பண்ணிக்கணும். பட் ஆனால் யாருக்கும் கிடைக்காது. நான் ஹிட்டு கொடுக்கலனாலும் விஜய் தம்பின்றது தெரியும். சரி, அது ஒரு பிளெஸ்ஸிங். இன்னொரு விதத்தில் நம்ம யாருன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணி தான் இன்னும் யூஸ்வலாக இருக்கிறவங்கள விட ஒரு ஸ்டெப்பு நமக்கு கஷ்டம் அப்படி வெளியே வர்றதுக்கு. ஸோ ஃபாலோயிங் தட் கொஸ்டின், நீங்க சொன்னீங்க இல்லையா நம்மளுன்னு யாரோ தெரியணும்னு. ஸோ இமேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து கமர்ஷியல் ஹீரோஸ் இருக்காங்க, ஆர்டிஸ்டிக் ஹீரோஸ் இருக்காங்க, இல்லை வந்து இவங்க என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோஸ் இருக்காங்க. உங்களுடைய இமேஜ் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் பண்ணுவான் அந்த பையன் அப்படின்னு சொல்லணும். அதுதான். அதுக்கு இப்போ வரைக்கும் நான் கொஞ்சம் தெளிவானதுக்கு அப்புறமா ஒரு வர கேரக்டர்ஸ் எல்லாமே தப்பாக யாரும் சொல்லலை, நல்லா பண்ணுறான்னு தான் சொல்கிறாங்க. அதை கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஹவுஸ்ஃபுல்ல ஒரு ஷார்ட் பிரேக்.